Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தோழர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும். அண்ணாமலை பாஜகவில் இருக்கும் போதே கண்டிப்பாக கட்சி தொடங்குவார், அவர் இங்கே பயணிக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான காரியம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அவர் கட்சி தொடங்குறதுக்கான பணிகளில் ஈடுபட்டுட்டார். அதுக்கு முன்பாக இயக்கத்தை நான் தொடங்க போகிறேன், வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதன் மூலியமாக உறுப்பினர் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கட்சியாக பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணோட்டம் இருப்பதாக அவர் பேசின அந்த காணொலி மூலிமா நம்மளுக்கு தெரியுது. வருகின்ற தேர்தல், அதுவும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கட்சி ஆரம்பிக்கிறது நான் 2023 சந்தித்த போதே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவர் எப்போ பார்த்தனோ அப்பயே முடிவுட்டேன். அவருடைய கேரக்டருக்கும் அவருடைய சிந்தனைக்கும் பிஜேபியில் ஒரு தேசிய பொறுப்போ இல்லை எல்லாம் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அதெல்லாம் கிடையாது, நத்திங். நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. நான் 2023 பார்த்தவே நான் முடிவு பண்ணேன், இது மாநிலத்துக்கான முகம், மாநில அரசியல் தான் இவர் மையம் கொண்டிருப்பார் ஒழிய மத்திய அரசு மையம் கொண்டதில் பார்த்த ஃபர்ஸ்ட் நாளே நான் சூஸ் பண்ணேன். அதுலேருந்து அவர் ஸ்டடி கிட்டத்தட்ட 4 years ஐ எம் ஸ்டடிங் அண்ணாமலை. அப்படி பார்க்குற போது அவருடைய பலம் பலவீனம் அப்படின்ற விஷயம்னா பேச்சு, செயல், சிந்தனையில் பலம், ஆனால் செயலில் பலவீனமாக இருக்குது. அதாவது ஒரு பாஜக உதாரணமாக தலைவராக இருக்காருன்னு சொன்னால் கட்சி நிர்வாகம், தேர்தல் அணுகுமுறையில் தவறுகள், குரல்படி நிறையா இருக்குது. அதில் அவர் மிஸ்டேக்காக இருக்கார், பலவீனமாக இருக்கார். அதே கட்சியை நல்லா மக்களை கொண்டு செல்வது, கொள்கையை கூட விட்டுருங்க, அவருடைய தாட்ஸை கொண்டு போகிறது, எதிர்க்கிறதுல கொண்டு போகிறதுல சூப்பர், இது பலம். நான் 2003 கணிச்சேன் இவர் கட்சி தான் ஆரம்பிப்பார்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணேன். நான் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு நான் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன்றதை ஊர்ஜிதமாக சொன்னேன். அவரிடம் கலக்காத்துக்கு மட்டும் நான் ஊர்ஜிதமாக சொன்னேன். ஏன்னா ஒரு மனிதனை படித்தல், அதை நான் படித்து தான் நான் அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல போகிறேன். அப்படி பார்க்குற போது இந்த ஹீடர்ஸ் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே தொடங்கப்பட்ட அமைப்பு. அது எப்படின்னா இந்த ஜென்சி வேர்ட்ஸ், அதாவது நான் உதாரணத்துக்கு இன்னைக்கு வழக்கறிஞர், அரசியல் ஆய்வாளர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இதை கடந்து முன்னாடி திமுகவோட நான் கிளைக்கலை செயலாளர், அதுக்கடுத்து கிளைக்கழக ஒன்றிய துணைச் செயலாளர், அப்புறம் தலைமை கழக வழக்கறிஞர், அப்புறம் ஒரு மாநில அமைப்பாளர், அதுக்கடுத்து தான் நான் அரசியல் ஆய்வாளர், அதுக்கடுத்து அரசு ஆலோசகர். அப்படி பார்க்குற போது என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய இந்த நாள்கள் கடந்து வந்த அனுபவங்களை வைத்து பார்க்குற போது கட்சி கட்டமைப்பை முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கணும். ஈடர்ஸ் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அனைவரும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களை இங்கே களத்துக்கு உருவாக்குறது சவால். ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் அதை மையம் கொண்டு அதை பண்ணியிருக்காரு. நல்ல கான்செப்ட், வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறுற போது சவால்கள் நிறையா இருக்குது. அதை எழுதிப்படும். அது பார்ட்டிக்குள்ளே கிளைச்செயலர், ஒன்றிய செயலர், பூத் லெவலில் இருக்கிற பயிற்சி நிறைய பட்டறை இருக்குது. ஸோ அவர் இந்த ஆட்களை கொடுத்து வரப்போது சாதாரண கிளைச்செயலர் என்ன சொன்னாவே காசில் போடணும், ஒன்றிய செயலர்னா காசில் போடணும். இப்போ ஒரு அஸ்திவாரம் தான் போட்டிருக்காரு. நம்ம அரசியல் படுத்தப்படணும், நம்ம சார்ந்தவங்களும் அரசியல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறக்காக சில விஷயங்களை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு தானே அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் இப்படிதானே விதைய போட முடியும். இல்ல, அது என்னன்னா இப்போ நல்ல கான்செப்ட் நல்லா பண்ணிருக்காரு பிரதர், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் 2009 அதுக்கான பிளானை வகுத்துட்டாங்க. 2009 ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டது, அது ரசிகர் அவங்களுக்கு அந்த டீம் தேவைப்படுச்சு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நேரடியாக அரசியலுக்கு வந்த மாதிரி இது பண்ணோம், அரசியல் கேரளே மாநிலத்தில் முடிச்சிட்டாரு. அப்புறம் போது இப்போ இது என்னாச்சுன்னா எய் லீடர்ஸ் நானும் மக்களிடம் போயிருக்கேன், வந்திருக்கேன், அவங்களோட இதுல தான் நான் தொடங்கியிருக்கேன், அவங்க லீடர்ஸ் அதிலிருந்து உருவாக்கிறதுக்கான ஒரு கான்செப்டுக்காக தான் அதை பண்ணப்பட்டதை ஒழிய இதுவே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது வில் சக்சஸ் கிடையாது. அது பொலிட்டிக்கல் பேட்டர்னே வேறு. ஸோ ஒன்றிய, நகர, மாவட்டம் அனைத்து மாற்றுவோம்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த கான்செப்ட். ரைட்டா? அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வச்சுக்கலாம் மொழிய, ஆனால் எல்லா கட்சி ஆட்களையும் உள்ள சேர்க்கப்படும். அண்மையில் தான் தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லாரும் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, பல்வேறு குறைபாடுகள் இருக்குது இந்த அரசாங்கத்தில் அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 மாதமாவது வெயிட் பண்ணணும், ஏன்னா இவங்க புதிய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷமாவது கொடுக்கணும், ஏன்னா இருக்கக்கூடிய கட்சிகளை விட இவங்க ஒரு ஜூனியர் கட்சி, அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அண்ணாமலை இப்பதான் ஒரு அதுக்கான ஒரு விதையே போட்டிருக்காரு அப்படின்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாங்க உறுப்பினராக. இன்னும் அதுக்கான டைம் இருக்குல்ல. அவர் இப்பதான் நம்ம பொது தேர்தலை நோக்கி நம்ம நகர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட 2029 வரைக்கும் இருக்கு, பொது தேர்தலுக்கு 31 வரைக்கும் சட்டமன்றத்திலே வரலாமே. அதுக்குள்ள அவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் தானே கட்சி தலைவரா இருக்க போறாரு. இப்படிதானே கட்சியை உருவாக்கணும்னு அவர் நினைப்பாரு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் கரெக்ட் இல்லைன்னு சொல்லல. இங்க எல்லா கட்சிகளுக்கும் கட்டமைப்பு இருக்கு. திமுக அதிக பலவீனமான கட்சி சொல்ல முடியாது. அவங்க குறைஞ்சபட்சம் வருகிற தேர்தலில் 1.7 கோடி ஓட்டு வாங்குவாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி ஏடிஎம்கே எவ்வளவுதான் பேர் போனாலும் கொண்டாலும் அவங்களும் குறைஞ்சபட்சம் 1 கோடி ஓட்டுகளை வாங்குவாங்க. அடுத்த சீமான் அவர்கள் அண்ணாமலை கட்சியாரும் சீமான
பிடிக்கல நான் கேள்விப்படுறேன், நண்பர்கள் சொல்லப்பட்டாங்க. அப்படி பார்க்குற போது 5 கார்னர் ஃபைட்டாக வரும், இல்லை 4 கார்னர் ஃபைட்டாக கூட வரும். விஜயோடு அண்ணாமலை எக்காரணத்தை கொண்டு கூட்டணி சேர முடியாது. ஏன்னா இவர் முதலமைச்சருக்கான முகம். அப்படி பார்க்குறப்போ விஜய் வந்து 2009 பேஸ் போட்டு தனக்கான ஆட்களை உருவாக்கி, ரசிகர் மன்றம் உருவாக்கி அவங்க அரசியல் படுத்து அது ஒரு விஷயம். ஆனால் இவர் அந்த தவறி விட்டார்னு பார்க்குறாரு. இப்போ தான் பேஸ் ஒர்க் ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்குற போது இவருக்கான ஆட்களை தமிழ்நாடு முழுக்க அடையாளப்படுத்தணும். லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா அடையாளப்படுத்தினா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் அஜெண்டா என்ற செயல்பாடுகள் என்பது வேறு. அவன் வெள்ளைஞ்சோலைவாக போகணும், வேஷ்டி கட்டணும், கொடி கட்டணும், வால்பூஸ் போடணும், பொலிட்டிக்கல் வட்டார மாநில லெவலில், மாவட்ட லெவலில் அரசியல் பண்ணணும் கான்செப்டில் இருக்கிறாள். இந்த குரூப் என்ன வச்சுன்னா அண்ணாமலையை பிடிக்கும், அண்ணாமலையுடைய அரசியல் பிடிக்கும், அண்ணாமலை மாற்றத்துக்கான தலைவர், அதுக்கிட்டு படித்து இருக்கிறார், இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்காக விருப்பப்பட்டு சேர்பவர்கள் உறுப்பினர்கள் அவங்கள வந்து பயிற்சிப்படுத்து பட்டறைக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கடுத்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து சாத்தியக்கூறு குறைவு. அது வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு கண்டென்ட்டாக இது பார்க்கலாம் முடிய, மற்றபடி இதுவே வந்து அவருடைய கட்சிக்கு சாதகமாக வாய்ப்பாக எல்லாம் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களில் அண்ணாமலை கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தது என்னன்னா, விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அண்ணாமலை தொடங்கினால் அண்ணாமலையும் அதில் சேர்ந்துப்பார் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஏஜ் ஃபேக்டர் தான். அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களோட வயது ரீதியாக பார்க்கும்போது மிகவும் குறைவு, 42 வயசு தான் ஆச்சு. அப்போ இந்த 31 விட்டுருங்க, அடுத்து 36 கூட அவர் பிளான் பண்ணலாம்ல. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்ப கூட அவருக்கு வந்து 50 வயசு ஆயிருக்காது. லாங் டைம் விஷயத்துக்கு இந்த மாதிரி திட்டங்கள் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஷார்ட் டர்ம் பீரியட்ல வந்து 31க்குள்ள கவர்மெண்ட் அமைக்கனா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சோ இது லாங் டைம் 36 இல்ல, கிட்டத்தட்ட 42 நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சொல்ற கான்செப்ட், அவர் எடுத்துற கான்செப்ட் வந்து 15 வருஷம் கூட அவருக்கு ஒரு 50 வயசுக்கு மேல தான் ஆகும். அப்ப அந்த டைம்ல வந்து இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ரீச்சபிளா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தானே. அதுக்கான பீரியட் வந்து அதுக்கு வரப்போ சாதிக்கப்படுது. ஆனா இன்றைக்கு 31 ஆட்சி பிடிக்கணும்னா மாற்றம் கொடுப்போம், மாறுவோம் கான்செப்ட் கொடுக்கணும்னா 31 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா 5 கார்னர் ஃபைட்டா இருக்கிற போது அதில் தனக்கான ஆதரவுகளை 230 தொகுதியிலும் கண்டறியப்பட வேண்டும். அவர்களுக்கு முகவரி கொடுக்கப்படும். அது இல்ல ரெண்டு பார்வை பாருங்க. சில மாவட்டங்கள்ல பயிற்சி முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்லாம் கூட சில செய்திகள் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி பயிற்சி முகாம்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் புரித அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணும்ல. அப்போ அதன் மூலமா தானே வந்து எந்தெந்த ஊர்ல யார் யார் தலைவரா போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நடக்கும். இல்ல அந்த மாதிரி கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது ஏன்னா இல்ல அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படியோ அதே மாதிரி இவங்களும் வரணும். அதுதான் பண்ணியானோம். அந்த மாற்றங்கிறது கான்செப்ட் அது தேவை. அது தேவை இருக்காரு. திருநாவுக்கரசு ஆல்ரெடி திமுகல பயணிச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே திமுக எப்படி பயணிச்சாரோ அதே மாதிரி தான் அண்ணாமலை கட்சியிலயும் பயணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சரிப்பட்டு வருமா? இல்ல அவரு வேற ஒரு விஷயம்ல வந்து வராருங்க கட்சிக்கு. விஷன் மிஷன் எல்லாம் பர்சனலா வச்சுக்கலாம், பொலிட்டிக்கலா வச்சுக்க கூடாது. ஏன்னா இங்க எல்லா கட்சிகளுக்கும் கட்சி கோர் ஓட்டு இருக்கு. அப்படி பார்க்குற போது இவருக்கான கோர் ஓட்டை உருவாக்கணும் ஒன்று. அதுக்கடுத்து வந்து பாஜக முகம்னு சொல்லி வந்துட்டார். அந்த பாஜக முகம் பிம்பம் உடைக்கப்படணும். அதே மாதிரி பெரியாரை வந்து நிறைய பேசிட்டாரு. பெரியாரை வந்து இதுக்கு மேலே மாலை போட்டாகணும். அதே மாதிரி அம்பேத்கருக்கு மாலை போட்டாகணும். சனாதனத்தை நிறைய பேசிட்டாரு. சனாதனத்துக்கு உட்பட்டு போகணும். நிறைய முரண்பாடுகள் ஆப்போசிட்டான அரசியலை செய்ய வேண்டிய சூழ்நிலை அது இருக்குது ஒன்று. அதுக்கடுத்து வந்து ஒன்றிய நகர மாவட்ட பொலிட்டிஷியன் தான் தேடணும். இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைனா நான் டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தேன். இந்த ஃபுல் டேட்டாஸ் எடுத்து பார்க்குறப்போ யாரெல்லாம் எங்கே இருந்திருக்காங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, இந்தியா முழுக்க, யூகே, அமெரிக்கா, உலக நாடுகள் இருக்கிற அத்தனை பேரும் அண்ணாமலை பிடித்திருக்கு, தமிழ்நாடு ஏதாவது சேஞ்சஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்குற போது இதில் வந்து இப்போ தேடி பிடிச்சி அவங்கள கிளைச்சலார் ஒண்டிச்சலார் கொண்டு வர்றது வந்து சாத்தியக்கூறு அல்ல. ஸோ இந்த குரூப் வந்து தேவை. இதில் சில ஒர்க் அவுட் ஆகும். அதாவது அதுக்காக முழுசாக வரும்ல, அதில் சில அடையாளம் படுத்தலாம். இவர்கள் தேவையானவர்கள் தேவையான அடையாளப்படுத்த முடியல, முழுமையாக அடையாளப்படுத்துறது சவாலான விஷயம். அதுக்கடுத்து வந்து இவர் அதே மாதிரி பாஜக முகங்களை வந்து நிறைய அதுக்குள்ளே போகிறாங்க. அதுவே ஒரு பெரிய மைனஸ். பாஜக முகங்கள் போனார்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக முகங்களுக்கு யாருக்கும் ஃபேஸ் வேல்யூ இல்லை. ஸோ அவங்க கிராம வட்டார பகுதியில் இப்போ இணையப்பட்ட அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸே அவங்களுக்கு இல்லை. ஒரு முகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அரசியல் முகமே இல்லை. அப்படின்ற போது அவங்க வந்து போய் சேர்றாங்க. நேற்று உதாரணத்துக்கு நேற்று ஒரு இடத்துல ஆன்மீக அணியான்னு சொல்லி பாஜக அந்த குரூப்லேருந்து வெளியே வந்து அண்ணாமலை இதில் போகிறேன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. இது பாலிடிக்ஸ், இது வேறு. பாலிடிக்ஸ் வந்து சாமபத வேதங்களை தெரிந்திருப்பவன் தான் வெற்றி பெற முடியும். இதில் பொட்டு வச்சிருக்கவனுக்கும் ஆன்மீகத்திற்கும் சமுதாயத்தை சீர்படுத்துறதுக்கும் தூய்மை வருவதற்கு அரசியல் இடம் கிடையாது. ஸோ அரசியல் பார்வை 2 விஷயமா இருக்குது. இங்கே சொசைட்டியை மாற்றணும், சொசைட்டியை திருத்தணும், அது ஒரு கூட்டம்.
அந்த குப்பையை அகற்றணும், அப்புறம் நீர்களை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அது தேர்தல் கட்டமைப்பு, அரசியல் உட்கட்டமைப்பு பார்ட்டி வைஸாக வர்றது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 2 வகையாக பார்க்குற போது இதில் மிகப்பெரிய சவால் இருக்குது. பயிற்சி கொடுத்து ஒரு பட்டறையில் உருவாக்கி ஒரு அரசியல் தலைவர் உருவாக்குன்றது அது வந்து 2 ஆங்கிள் பார்க்கணும். நீங்கள் பார்ட்டி வைஸாக உருவாக்கி அந்த பார்ட்டிக்குள்ள கேடர்ஸ் வந்து பூத் கமிட்டி கேடர்ஸை உருவாக்கி அதுக்கு பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்கும். பொலிட்டிக்கல் இதாக ஒன்றிய நகர மாவட்ட சேர்ந்தவங்க யாருமே நிரந்தரமாக இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. சமீபத்த உதாரணமே எடுத்துப்போம். விஜய் மக்கள் இயக்கம் அது எப்படி வந்து கட்சியா மாறிச்சு? சார் அது ரசிகர் மன்றம் சார். சார் அது பிரதர் அது ரசிகர் மன்றம் சார். அந்த அவங்க ஆல்ரெடி ரசிகர் மன்றமா இருந்து விஜய் மக்கள் இயக்கமா மாறி அதுக்கப்புறம் வந்து கட்சி தொடங்கி. அது வேறங்க. இவர் பொலிட்டிஷியன் சார். இவர் சினிமா ஹீரோ கிடையாது. இவர் வந்து பொலிட்டிஷியன்ஸ். இவர் ஒரு லீடரா ஒரு பாஜகல ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவரா 4 வருஷம் பயணிச்சவர். 4 வருஷமா அவர் செயல்பட்டு கொண்டவர். அப்படி பார்க்கிற போது அவர் பொலிட்டிக்கல் கேரியர் தான் உருவாக்க முடியும். இந்த புதுசா ஒரு உருவாக்குன்ற போது வந்து பார்த்தோன்னா பழைய விஷயங்கள் 4 வருஷம் செயல்பட்ட விஷயங்கள் ஒன்று இருக்கு இல்லையா, அது இங்க பாதிக்கப்படும். ஸோ அப்படி பார்க்கிற போது இங்க எல்லா கட்சியிலும் ஆட்கள் இருக்காங்க. நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப இயக்கமா தொடங்கினது மிக தவறான ஒரு முடிவு. கட்சியை வந்து அறிவிச்சிருக்கணும். தவறான முடிவுன்னு சொல்ல முடியாது பிரதர். இங்க என்னாச்சுன்னா அவர் முன்கூட்டியே டிசம்பர் 4ஆம் தேதியே நான் முடிவு செய்யப்பட்ட கடிதம் கொடுத்தோம்னா பேக்கப் ஒரு செஞ்சிருக்கணும். செய்யாம இப்பதான் ஆரம்பிக்கிறான்னு நான் பாக்குறேன். ஒன்று அதுக்கடுத்து இருக்கிற ஆட்களை தக்க வச்சுக்கொள்ளணும். நம்ம இது வந்து இது ஒரு பெரிய போர்க்களம். இது சாதாரணமான போர்க்களம் அல்ல. அரசியல் வெற்றி என்பது மிகப்பெரிய போர்க்களம். இவர் ஒரு முறை மட்டும் அல்ல, கிட்டத்தட்ட பல முனை போட்டிகள் இருக்கிறது. பல முகங்களுக்கான கேடர்ஸ் இருக்காங்க. அப்படி போது இவருக்கான கேடர்ஸை உருவாக்கணும். தமிழ்நாடு முழுக்க 210 தொகுதி உருவாக்கணும். சாதாரண விஷயம். அண்ணாமலையால 234 தொகுதிகளுக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை போட்டுற முடியாதா? இல்ல 238 மாவட்ட செயலர்கள் போடலாம் சோதரர். 38 மாவட்டம் 3 வகையாக பிரிக்கப்படணும். 2 சட்டமன்றத்துக்கு ஒரு ஆளை போடப்பட்டு அது ஒன்றிய நகரம் இந்த எல்லாமே பாலிடிக்ஸ் ஒரு பேசிக்கான விஷயம். இல்ல நான் ஏன் 234 மாவட்ட சொன்னா திமுகவே கிட்டத்தட்ட இப்போ அதிக மாவட்ட செயலாளர் போடணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப கிட்டத்தட்ட அண்ணாமலையும் அதே பேட்டர்ன்ல வந்து சார் இந்த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனும் இதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. இது வேற அது வேற. பார்ட்டி வைஸ் கொண்டு போறதா வந்து நிலைக்கும். அதுல ஒருத்தர் இருப்பான் இருக்க மாட்டான் போவான் இது என்னமே பண்ண முடியாது. நமக்கு விசுவாசிகளை அரசியலை தேடவே முடியாது. வெரி குறைவு. ரொம்ப பர்சன்ட் தான் இருப்பான ஒழிய நம்ம எல்லாருமே நமக்கான ஆர்எஸ்எஸ் மாதிரி நமக்கு இருப்பான்னு நினைச்சா அதுக்கு பார்வை தப்பு. எந்த இடத்துல அண்ணாமலையினுடைய எந்த நகர்வுங்கிறது ஒரு சரியான திசை இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க? திசை இல்லைன்னு சொல்றதில்ல பிரதர். இது என்னன்னா பொலிட்டிக்கல் கன்ஃபியூஸ்டா இருக்கு. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டினா நீங்க வந்து கட்சி விட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து டக்குன்னு வந்து ஒரு நாளைக்கு டெய்லியும் பிரேக் நியூஸ் இருந்துக்கணும். மாவட்ட வரையும் ஆதரவுல சந்திக்கிறேன், கொள்றேன், பேசுறேன், ஒரு பரபரப்புலேயே தன்னை வச்சிருந்துக்கணும். அந்த அறிவிப்பு அந்த பிறகு சப்புனாய் போச்சு. ஸோ அந்த இது செஞ்சிடக்கூடாது சார். முன்கூட்டி பிளான்டு பண்ணிருக்கணும். இது பண்ணாமல் இருக்காங்க. 14 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. 14 லட்சம் பேர் சேர்ந்து அப்படி அது இதே தவறுக்கு பிரதர். தாவேக்கவே ட்ரை பண்ணாங்க. தோத்துட்டோடனே சர்வர் பிளான் க்ளோஸ் பண்ணாங்க. அது மாதிரி இப்போ இவங்க என்ன 17 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா சர்வர் கொஞ்சம் இதுவாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வரோம் சொல்லி பிரேக்கப் பண்ணிக்கணும். ஸோ அது பண்ணல. இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட நெருங்கி போனால் ஒரு இந்த மாசம் வரைக்குமே வந்து உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிக்கை அண்ணாமலை தரப்புலேருந்து வந்திருக்கு. பயன்படுத்தி அண்ணாமலை நற்பணி மன்றம் அல்லது அண்ணாமலை சார்ந்து பேரோ அல்லது என்னோட புகைப்படமோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூட அவர் வந்து ஒரு அறிக்கை இல்ல. அவங்க அண்ணாமலையை வச்சு அரசியல் பண்ணோக்கத்திற்காக அன்பு கூட்டமும் மற்றவர்களோ அரசியல் ஈடுபட்டு அண்ணாமலை வெறி கொண்டு பிடிச்சவங்க தான் அது ஆரம்பிக்கப்பட்டாங்க. பெரிய நபரெல்லாம் ஆரம்பிக்கப்படலை, வேற்றூர்கள்லாம் பண்ணலை. உங்களை பிடிச்சதான் அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கான பிஜேபிக்குள்ள அவங்களுக்கான பொறுப்போ முகவரியோ கொடுக்கப்படலை. ஸோ பாஜக கட்சியில் உதாரணத்துக்கு நிறைய பேர் ஒரு செய்தி தொடர்பு செயலராக ஒருத்தர் இருந்தார், தூத்துக்குடி சேர்ந்து செல்வம், உங்களுக்கே தெரியும். அவர் இருந்தார். அவர் அண்ணாமலையுடைய முகம். வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய வைகோ கிட்டே அரசியல் பண்ணவர், வைகோ நெருங்கிய நபர். இந்த மாதிரி நிறைய பேர் அதில் வந்து இருக்காங்க பொலிட்டிஷியன்ஸ். அப்படி போது அவங்க வந்து அங்கே பொறுத்தளவு முகவரி வேற என்ன சார் பண்ணுவாங்க, ஏதாவது பொலிட்டிக்கல் பண்ணும் இல்லையா, அந்த பிளாட் பண்ணுறதுக்கு அப்புறம் இவங்க ஏதாவது ஒரு முகவரி கொடுத்துக்கணும். ஸோ இங்கே ஆர்கனைஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்கள இது பண்ணா அவங்க இது கூட்டு போறாங்க. சரி, ஒவ்வொருவரும் ஒருத்தர் தேவை சார். ஒரு பார்ட்டிக்கு யார் வேணும் வேணாம்லாம் சொல்லக்கூடாது சார். எல்லாரும் வாங்க மாற்றுவோம்னு சொல்லி கொண்டு போகணும் சார். அதில் நீ வேணா நான் வேணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஏற்கனவே அன்பு கூட்டம் இருக்குன்னு அவர் தெரியும். அதுக்கடுத்து வந்து இந்த நற்பணி மன்றம் அந்த இது திருநெல்வேலியில் இருக்க சோதனை நடத்திருந்தாரு. அதுவும் அவருக்கு அவர் பார்வைக்கு தெரியும். அப்புறம் அந்த முன்கூட்டியே அவங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அவங்களை வழிநடத்த பண்ணிக்கணும் இல்லையா, இல்லை இடிஎஸ் பாலிசிக்குள்ள சேருன்னு சொல்லிக்க இல்லையா, அதை உருவாக்கி விட்டுட்டு இன்னைக்கு வேணான்னு சொல்ற போது அவங்களுக்கான அவங்களையும் வழிநடத்துங்க. அவங்களையும் உங்க இயக்கத்தில் கொண்டு வாங்க. அவங்க உங்களுடைய பற்றாளர்கள், உங்களுடைய பாசக்காரவங்க, வெறி கொண்டவங்க. அப்புறம் அவங்களையும் ஆர்கனைஸ் பண்ணுங்க. அப்படின்னா ஆர்கனைசிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ அப்புறம் அவங்களையும் உள்ள கொண்டு அவங்களும் ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்த்துவாங்க. அது ஈடர்ஸ் ஒரு ஃபவுண்டேஷனும் அது வரும் மேட்டர்ல. ஆனால் பொலிட்டிக்கல் வேற, இது வேற. ஸோ அவர் லாங் தாட் என்னன்னா, இதை ஈடர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி அந்த ரூபத்தில் வேற ரூபம். ஸோ இந்த கான்செப்டுக்கு ஒரு போது மாவட்ட ஒன்றிய அளவில் இது பண்ணுற போது இங்கே அதுக்கான பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகும்.
இப்போ ஆகாது. ஸோ இப்போ அவர் வந்து சிஎம் ஆகணும், 31 சிஎம் ஆகணும், இல்லை 36 சிஎம் ஆகணும் அப்படின்னா இங்கே ஒன்றிய, மாநில, மாவட்ட நிர்வாக பொலிட்டீஷியன்ஸ் உருவாக்கணும் சார். இதில் பொலிட்டீஷியன் உருவாக்க மாட்டாங்க. முடிச்சிடும் சார். அதாவது என்னன்னா, இந்த ஈக்லஸ் ஃபவுண்டேஷனில் நிறைய பேர் டேட்டாஸ் நான் எடுத்து சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள். அவங்கலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள பொறுப்புக்கு வந்து ஸோ ஒரு செயல்படுறது மிக குறைவு. ஸோ விஜய் கட்சியில் யார் வந்து விஜய் கட்சி சார், விஜயும் இதையும் கம்பேர் பண்ணாங்க பிரதர். அது ரசிகர் கூட்டம் பிரதர். அது வந்து இது வேற, இது வந்து இது கூட்டம், இந்த ஒரு இது அறிவுசார் கூட்டம் பிரதர். அவர் கூட அண்ணாமலை கட்சி தொடங்கும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையிலையும் சரி, நானே வந்து நிரந்தரமா இருப்பேன் அப்படிங்கிறது கூட என்னுடைய அரசியல கிடையாது. அப்படி ஒரு அரசியல் கொடுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாரு. அவர் ஒரு அரசியல் இப்ப இந்த திமுக, அதிமுக மாற்று கட்சி எல்லாம் வந்து ஒருத்தரே நிரந்தரமா இருக்காங்க, நிரந்தர பொதுச்செயலாளர், நிரந்தர அந்த கான்செப்டை மாற்றணும். ஆனா அதிகாரம் அவர் கையில் தான் இருக்கும் சார். போட்டுக்கு சட்டை மாப்பிடுற மாதிரி தான் நான் தான் எனக்கு இருப்பேன், ஹீரோவாக இருப்பேன். ஆனால் வேற ஒருத்தர் இருக்காரு, அந்த கான்செப்ட் வேற இல்லை. ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுறாரு. ஒரு அரசியல் நன்கு தெரிஞ்சக்கூடிய நபர், அறிவாளி, ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுறாரு. புடி எங்கள் தான் இருக்கும், ஆனால் தலைவர்கள் மட்டும் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தி இருக்காங்க, ஆனால் தலைவர் காக்கி என்ன பண்ணுறாரு? ஸோ அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ அப்படின்ற போது இப்போ ராகுல் காந்தியை மீறி கார்கே செயல்பட முடியுமா? முடிவெடுக்க முடியுமா? சோனியா காந்தியை மீறி கார்கே முடிவெடுக்க முடியுமா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார், இந்த முறைகளை மாற்றணும். அப்படி திமுக, அதிமுக அடிக்கவும் செய்கிறாரு. அவர் கையில் கட்சியும் பிடிமானம் இருக்கும். அதுக்கடுத்து கட்சி தன்னை மீறி போகாது. ஆனால் இந்த பேட்டர்னையும் மாற்றன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் சொல்லப்பட்டு தான் நான் பார்க்குறேன். ஆடிட்டர் குருமூர்த்தி சில நேஷனல் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல். ஏன்னா ஒரு பக்கம் எனக்கு பாஜக தலைவர்களும் தெரியும், அண்ணாமலை எனக்கு க்ளோஸாகவே ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியே வந்திருப்பது ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அது ஒரு கமா தான் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அப்போ பாஜகவினுடைய இன்னொரு முகமாகவும் அண்ணாமலை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ரெண்டு விஷயம் பிரதர். கமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த விஷயம் கமான்னு சொல்கிறபோது சட்ட சாதிக்கக்கூடிய விஷயம் ஒன்று. அதுக்கடுத்து அவர் ராஜினாமா செய்கிறப்போ ராஜினாமா முன்கூட்டியே அதாவது 3-4 நாள் டெல்லியில் அவர் இருந்துக்கூடாது. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு செட்பேக் தான். அந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா, மறைமுகமாக சில விஷயங்கள் லாபி பண்ணிக்கணும். அது பணம் வெளிப்படைத்தன்மையாக பண்ணிட்டார். அப்படி பார்க்குறப்ப அது சந்தேகம் பார்வையாளர்களுக்கு வந்திருக்காது, நம்ம மறுக்க முடியாது உண்மை. அதை அவர் வந்து இல்லைன்னு உடைக்கணும். அதான் சொல்கிறேன், பிஜேபின்ற அளவு உடைச்சு பிஜேபிக்கு எதிர்ப்பாக உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உடைச்சா மட்டும்தான் பர்மிஷன் கேட்டுட்டு தான் சார் பர்மிஷன் நிதின் நபீன் போன்ற எல்லா தலைவர்களையும் சந்திச்சு அபிஷியலா நான் சொல்லிட்டு தான் வந்து வரேன். இதை எப்படி உடைக்க முடியும்? இதை பார்க்குற பார்வையாளர்கள் நீங்க ஒன்று பார்க்கணும். நீங்க உங்க அவர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்காக அவர் விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு என்னுடைய என்னை விட்டுருங்க, நான் இப்படி போய் செயல் பண்ண சொல்லிட்டு வரலாம். ஆனால் பார்வையாளர்கள் ஒன்று இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குற நினைப்பா நீங்க 3-4 நாள் அங்கே இருக்கிறீங்க, ஸோ எல்லாரும் சந்திச்சு இது பண்ணிட்டு வரீங்க. அப்படி போது இதை வந்து வேற மாதிரி தான் பார்ப்பான். நீங்க உங்களுக்குள்ள இன்டர்னல் என்னதுன்னு தெரியாது. அவன் பார்க்குறப்ப அப்படின்னா பிஜேபியுடைய பேக் போன் தான் வராங்களா, தமிழ்நாட்டு பிஜேபி முகவர் இல்லாமல் போச்சு அப்படி போது இந்த மாதிரி சொல்ல அதிமுக பலவீனமா போயிட்டு இருக்கு. இந்த அண்ணாமலை பார்வையாளர் பார்ப்பான். அந்த சும்மாவே ஏதாவது ஒரு புது கட்சி வந்துச்சுன்னா பாஜகவின் பி டீம் பாங்க. இப்ப அண்ணாமலை அபிஷியலா அவங்க சொல்லிட்டு வராரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு வராரு. இந்த சந்தேகத்தை அண்ணாமலை பாஜகவின் பி டீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல அது பார்வையாளர்களுடைய இதை மாத்தணும், அதுவும் உடைக்கணும். அதை மாத்துவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் வெளிப்படையாவே நான் ஒரு நேஷனலிஸ்ட், நான் வந்து மோடிக்காக தான் இந்த கட்சியில பயணிச்சேன். அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இந்து தர்மத்தை பற்றிலாம் ஆங்காங்கே எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அதை லைட்டாக அப்படியே பேசிட்டும் போயிருக்காரு. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது அவர் பாஜகவின் பி டீமாக தானே தொடர்ந்து வந்து பார்க்கப்படுவார். இல்லை, அது உண்மை. அதை உடைக்கணும். அதான் அந்த ஒரு சவால் இருக்குது. இப்போ விஜய் கிட்ட கூட்டணி வச்சு போக முடியாது, ஏன்னா அவர் முதலமைச்சர் கடம்போகும். அங்கே ஒரு சவால் இருக்குது, அங்கே ஒரு சவால் இருக்குது. திமுகவும் ஏற்றாகணும், அதிமுகவும் ஏற்றுவாங்க. இவங்களோட கூட்டணியும் போக முடியாது. சீமானும் சேரது என்பது கடினம். இவங்கள யார் கூட்டணியும் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்சியை மிகப்பெரிய கட்டமைப்புக்கு ஒரு 33% அளவு கொண்டு போனால் மட்டும்தான் சிஎம் ஆக முடியும். அதனால் சவால் இருக்குது. அந்த சவால் இருக்கிற போது பாஜகவை எதிர்த்தா மட்டும்தான் அவருக்கு வளர்ச்சி, இல்லைன்னா வீழ்ச்சி. அதே மாதிரி இங்கே இருக்கிற திமுக, அதிமுக அத்தனை பேரும் விமர்சனம் பண்ணணும். இத்தனை விஷயங்களை கடந்த அளவுக்கு தியாகமான பயன்போடு தொண்டர்கள் வரணும், ஸோ நிர்வாகிகள் வரணும். ஏன்னா இப்போ விஜய் வந்து உதாரணத்துக்கு எடுத்துங்க, மரிதாஸ் எனக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரண நீதிபரசரே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் இது பண்ணி விட்டாங்க. அது மாதிரி வந்து எல்லா அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்க பார்ப்பாங்க. அதில் எதிர்நீச்சி போட்டு வரணும். இது எதிர்கொண்ட அளவுக்கு போராட்ட குணம் படைச்சோம். 10 வருஷம் 5 வருஷம் போராடணும். அப்படி போராட தான் அந்த இடத்த பிடிக்க முடியும். இப்போ விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் தான் வந்து ஆட்சி பிடிக்கிற இடத்த வந்துச்சு. அந்த திருச்சி சம்பவத்து போதில் அவங்களுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக தான் அந்த கடைசி பேட்டர்ன் தான் வந்து அவங்களுக்கு ஜம்ப் ஆச்சு ஆட்சி வரதுக்கான இது. இப்போ அடுத்த கட்ட வருகிற தேர்தலே பார்த்தீங்கன்னா 33% ஓட்டுகள் தான் நிற்கும். அந்த 33% ஓட்டில் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இருக்கிறது 6% ஓட்டு தான் இருக்குது. இதை கிட்டத்தட்ட 16 ஓட்டு அவருக்குன்னே கொண்டு வரணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 33% நெருங்கணும். அடுத்து வருகிற காலகட்ட தேர்தல் எப்படி வரும்னா, உதாரணத்துக்கு எதாவது ஓட்டு 2% மாறும். ஆனால் 33, 35 தான் மாறும் இருக்கும் மொழியே. 37, 35, 49 அதுக்குள்ளே போகாது. அப்படி பார்க்குறப்போ இவர் ஒரு 20% ஓட்டுகளை நெருங்கணும். அப்படின்ற போது கேர்டு
கேடர்ஸ், அதாவது ஒரு நிர்வாக உட்கமிட்டி மூலம் தான் நெருங்க முடியும். பூத் கமிட்டி, வட்டம், மாநில ஒன்றிய நிர்வாகிகள் மூலம் நெருங்க முடியும். இந்த ஈடர்ஸ் மூலியமா நெருங்க முடியுமானா அது வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க மாட்டு கட்சி கூட்டணிக்கு யார் வரான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்தப்போ தான் ஒரு 31 சிஎம் ஆக முடியும். ஒரு கால் 31 வருமானு தெரியல. எனக்கு 29 மேபி எனக்கு எலெக்ஷன் வரும்னு தோணுது. என் பார்வையில் தாவே காட்சி கவிழும், எலெக்ஷன் வரும். மேபி 28 கூட வரலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வீத லீடர்ஸ் அவர் வந்து ஆரம்பிச்சது உறுப்பினர் சேர்க்கறது உங்களுக்கு செம்ம காண்டு போல இருக்கு. காண்டு எனக்கு ஆச்சு. நல்ல மனிதர், நல்ல மனுஷன், நல்ல அறிவாளி, படித்தறிஞர், உலக அரசியல் தெரிஞ்சவர், இந்திய அரசியல், நேஷனல் அரசியல் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு அறிவாளி இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதை எந்த நொடியில் செய்யணும் எனக்கு என்ன காண்டு. நான் அண்ணாமலைக்காக நான் எத்தனையோ குரல் கொடுத்தவன், 4 வருஷமாக நான் இது பண்ணுவேன். அதை விட ஒரு படி கடந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் மேனை கடந்தே அவருக்கு நான் சென்டிமெண்ட்டாக ஆதரிச்சுவேன். ஸோ அது கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தெரியுதோ இல்லையோ, அண்ணாமலை ரசிகர்களுக்கும் அண்ணாமலை ஆதரவாளருக்கும் நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு என்னை விட தியாகம் பண்ண முடியாது. என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் எனக்கு வெளிப்படையாக சொல்றேன். கோயம்புத்தூர் சம்பவத்தில் மன விட்டு சொல்றேன். அண்ணாமலை பார்த்த பிறகு கோயம்புத்தூர் நான் வந்து 50 லட்சம் செலவு பண்ணேன். இன்னைக்கு ஓப்பனாக சொல்றேன். அப்படி பார்க்குற போது இளைஞர் ஒரு வித்தியாசம் கொடுக்குறாரு. எனக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா, நான் பிசினஸ் ஐபிஎஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி, நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எனக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா வருமானம் இழந்திருக்கேன். அண்ணாமலை ஒரு நபருக்கு கோயம்புத்தூர் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்றதுக்காக என்னுடைய இன்கம் சோர்ஸ் 40 கோடி ரூபா இழந்திருக்கேன். இன்னைக்கு வேலுமணிக்கிட்டே நான் அணுகின போது என்னச்சுன்னா, அண்ணாமலைகிட்ட இருக்கிறதுக்காக எனக்கு பிசினஸ் இல்லை. அண்ணாமலை சிறந்த அறிவாளி இல்லைன்னு சொல்ல. எனக்கு காண்டு கிண்டெல்லாம் கிடையாது. நல்லா வரணும், வாய்ப்பு இருக்கு, அரசியல் முன்னுக்கு வரணும். இன்னைக்கு இந்த களம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் என்பது யாருமே திமுக விஜய் அண்ணாமலை என்றது சோசியல் மீடியா சொல்லப்படலாம் இல்லையா, களத்தில் இம்பாக்ட் ஏற்படுத்தலை. ஸோ களத்தில் இம்பாக்ட் ஏற்படுத்தலைன்னா ஃபீல்டு பாலிடிக்ஸ் பண்ணாமல் ஏற்படுத்த முடியாது. நான் அதை சொல்ல, அரசியல் அவருக்கான வாய்ப்பு இருக்கு, வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கள அரசியல் நான் அண்ணாமலையை உன்னிப்பாக பார்த்தபோது போன எம்பி எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 30% அந்த கூட்டணி வந்துக்கணும். நான் அதை டேட்டா பண்ணேன். சத்யகேந்திரா மிஸ்டேக்கு. பிஜேபியுடைய கேண்டிடேட் அத்தனை பேருமே போட்டது சொதப்பில். எல்லாருமே பணத்தை சொல்லிட்டாங்க. ப்ராப்பராக ஒரு தேர்தலை கண்டக்ட் பண்ணலை. அவருடைய பேச்சு, அதிமுக விமர்சனம், இது இந்த கூட்டணியால் விழுந்த ஓட்டுக்களை ஒழிய. ஆனால் ப்ராப்பராக ஒழுங்காக பண்ணியிருந்தா இந்த இடத்துல பாருங்க, அவர் அறிவு, அவர் பேச்சு, அதனால் விழுந்த ஓட்டு. ஆனால் இந்த பலவீனம் பாருங்க, அவர் கட்சி தேர்தலை அணுகின விதமோ. நான் உதவியோட கேட்டேன், எனக்கு ஒரு 10 நாள் வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் வீக் ஜோன் சொன்னேன். ஆனால் 10 நாள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார். இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு தான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல அவர் பலவீனம் என்ன, தேர்தலை அணுகிற முறையும் கட்சி வழிநடத்தில் பிஜேபி தவற விட்டா நான் பார்க்குறேன். அந்த தவறுகள் இனி வருங்காலம் செய்யக்கூடாது. இப்போ அது கூட பிரச்சனை தேசிய கட்சி, ஆனால் இப்போ மாநில கட்சி, அவருக்கான கட்சி. இப்போ அவர் சவால்கள் எதிர்கொள்ளணும். ஒரு ஆள் இல்லை, 10 விஜய் எப்படி 10 பேர் எதிர்கொள்ளணும், அதே மாதிரி இவரும் 10 பேர் எதிர்கொள்ளணும். விஜய்க்கும் அதே எதிரிகள், அண்ணாமலைக்கும் அதே எதிரிகள். ஸோ இது 2 பேருமே 2 சவால். இதில் 4-5 ஃபைட்டில் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கணும். அப்படின்னா லாங் டைம் கேம் தான் ஒர்க் அவுட் ஆகும், ஷார்ட் டைம் கேம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி இயக்கத்தை தொடங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வருவோம் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ. இன்னொரு கேள்வி, இப்போ விஜய அண்ணாமலையால வீழ்த்திட முடியுமா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்? வாய்ப்பு ரொம்ப குறைவு பிரதர். அதுக்காக அதான் சொல்றேன், அதுக்காக தான் உட்கட்டமைப்பு வேணும். நான் தான் மெண்டமும் வெளிப்படையே சொல்றேன். அண்ணாமலைக்கு ஏன்னா அவர் கைட் பண்ண யாராவது தப்பா கைட் பண்ண நினைக்கிறேன். ஆனா அறிவாளி லாங் டைம்க்கு அது ஒர்க் அவுட் ஆகும், ஷார்ட் டைம் ஒர்க் ஆகும். என்ன பண்ணணும் அண்ணாமலை? இப்போ இது வரைக்கும் இப்போ அந்த இயக்கத்தை வந்து தொடங்குறேன்னு சொல்லிட்டாரு சார். 14 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க சார். 3 நாள் முடிஞ்சு போச்சு சார். இப்போ இனிமேல் வந்து வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை அவர் வந்து இப்படி எல்லாம் இருக்கும் போல இருக்குன்னு கூட அவர் இன்னும் இதை விட கடந்து நீங்க விஜய் இதுன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கான்செப்ட்ல பண்ண நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கொண்டு வந்தா மூமெண்டா கொண்டு வந்து பண்ணார். அந்த கான்செப்டும் ஒர்க் அவுட் ஆகும். அரசியல் பண்ண மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ண முடியும். ஏன்னா இவர் பொலிட்டிஷியன் முகம், நீங்கள் சினிமா முகம் கிடையாது. அப்புறம் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்ணணும், நீங்கள் அரசியல் கட்சி மட்டும் தான் பண்ணணும். அதை தாண்டி வந்து நான் வந்து மாற்றத்தை கொண்டு கான்செப்ட் குட், அது கான்செப்ட்ல போனால் தான் உங்களுக்கு ஓட்டு, இல்லைனா இல்லை. ஸோ வேற கான்செப்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அதை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. பண்ணக்கூடாது. அப்படி பண்ணானா அவர் பலவீனமாக போவார். இன்னும் 15 வருஷத்துக்கு சீக்கிரமா முடியாது. ஸோ ப்ராப்பராக ஒழுங்காக மக்களை அணுகி, மக்களை சந்திச்சு நெருக்கமாக பழகி இந்த பிஜேபி ஆளுங்க டோட்டலாக வெயிட் பண்ணும். பிஜேபி ஆளை வச்சா காலி ஆயிடுவார். அவ்வளோதான், வெற்றி பெற முடியாது. நீங்கள் பாஜக முகங்கள் யார் ஒருவர் உங்கள் பின்னாடி வந்தாலும் சார், இதை விட ஒரு பச்சையா சொல்றேன் சார், முதலா ஒரு பேட்டி கொடுக்குறாரு, வராரு, ஒரு 10 பேர் போய் சந்திக்கணும், புதுமுகங்களை வரணும் போனோம். அதை விட்டு பாஜக முகம் போய் அங்கே பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி நம்பி எப்படி சார் உங்களுக்கு பொலிட்டிக்கல் காமன் பீப்புள் வருவான்? ஸோ தட் இஸ் அ மிஸ்டேக். நீங்கள் அதுவே தப்புறீங்க. உங்கள் பர்மிஷன் எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் அந்த இடத்துல தப்புறீங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் ஏன் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? அப்படி பேச கொடுப்போ அங்கே பப்ளிக் பார்க்குறேன் சார். நீங்கள் உங்களுக்காக இல்லை, உங்களுடைய கான்செப்ட் இருக்கும், பூத்தலாம் நினைக்கலாம். ஆனால் பப்ளிக் பார்க்குறாங்க. முகம், அந்த முகத்தை என்ன மதிப்பீடு பண்ணி வச்சிருக்கான். அதே முகம் வந்து பேட்டி கொடுத்தா எப்படி இளைஞர் உங்கள் பின்னாடி வருவாங்க? நீங்கள் ஜென்சி ஓட்டுன்னு சொல்கிறீங்க. ஜென்சிஸ் எல்லாம் ஷார்ட்டாக உடனே எனக்கு என்ன தீர்வுன்னு பார்க்குறான். அவனுக்கு பொறுமை இதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தேவை, நீடு என்ன சரியா ஓகேன்னு பார்ப்பான். ஸோ அப்படி பார்க்குற அந்த கூட்டத்தை இளைஞரை மையம் கொண்டு தான் இருக்கிறீங்க. அந்த மையம் கொண்டு இருக்க போது இங்கே இந்த கூட்டம் வரப்போ எப்படி சார் இளைஞர் வருவான்?
ஸோ இளைஞர் வர்றப்போ இவர் வந்து என்னன்னா அறிவுசார் அரசியல் என்பது சவாலான அரசியல். அது வந்து டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அது லாங் டைம் 15 வருஷம் அவர் போராடணும். கிட்ட அந்த உடம்பு ஒத்துழைப்பு பண்ணணும், இது பண்ணணும். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர்னா அதுக்கேற்ற அறுவடை பண்ணணும். நீங்க இருக்கிற யாரெல்லாம் அதிமுக வந்து ஒதுக்கி இருக்கா மாப்பா பாண்டியர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பாஜக அதிமுக ஒதுக்கி அவங்களெல்லாம் உள்ள எடுத்து போடுங்க, திமுக எடுத்து போடுங்க, மற்ற கட்சியை இழுத்து போட்டு அப்படி கொண்டு தான் ப்ராப்பராக வந்து அதை மாற்றுவதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது கான்செப்ட். ஆனால் பார்ட்டி வைஸாக நடத்துகிற போது எல்லோரையும் அரவணைக்கணும் சார். அரவணை தான் சார் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி பாஜக ஆட்களை பொறுத்த தவிர்த்தான் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ஓட்டு வங்கி இல்லாதவங்க. இவங்க வந்து இவர் வச்சுக்கிறது எக்ஸ்ட்ரா லக்கி வச்சுங்க சமம். அவருக்கு எக்ஸ்ட்ரா போகிறோம். அதனால என்ன இது அவருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி ஏற்படும் சொல்கிறேன். ஏன்னா நான் ஜால்ரா போட முடியாது. அதுக்காக தப்புனா குளிர் சொல்ல முடியும். அதுக்காக மன்னரே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாலும் நான் கிடையாது. ஸோ அவருடைய அரசியல் அறிவாளி சிறந்தவர் இல்லை சொல்ல. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு மைனஸ் அமையும். ஸோ இதை அவர் மாற்றிக்கிட்டாருன்னா வளர்ச்சி இருக்கும், இல்லைனா வீழ்ச்சி நோக்கி போவார். சரி, வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் அவர் என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து இதுதான் பண்ண போறாரு சார். சார் இந்த விஷயம் வந்து இது லாங் டைம் சார். இது லாங் டைம் கேம் சார். ஃபவுண்டேஷன் லாங் டைம் கேம் சார். ஷார்ட் டைம் கேம் இல்லை சார். அது போயிட்டே இருக்கு. RSS மாதிரி சார். அது போயிட்டே இருக்கு சார். அது பின்னாடி அவரோட அரசியல் பண்ணுறதுக்கு அண்ணாமலை என்ன பண்ணணும்? அதோடைய ஸ்டோரி வந்து சொன்னா ஒரு ½ hour கிளாஸஸ் சொல்லுவேன். ஹீல் லைடர் ஃபவுண்டேஷன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐபிடிஎஸ் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி மூலமே பியூர் பாலிடிக்ஸ் வந்து அது பெரிய ப்ராசஸ். அது வந்து லாங் டைம் கேம், ஷார்ட் டைம் கேம்ல ஒரு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு அமைப்பை உருவாக்கி சார் இன்னைக்கு பேக்கெட்ல பணம் செலவு பண்ண சார். காமனான யோசிங்க. அவன் படிச்சவன், அவன் வந்து பேக்கெட்ல செலவு பண்ண சார். சராசரி அரசியல் போறான் சார். இங்க ஊழலை யாருமே ஒழிக்க முடியாது சார். அண்ணாமலை இல்லை, இன்னும் மாற்று யாரும் வந்து ஒழிக்க முடியாது. ஏன்னா ஒரு வழக்கறிஞரும் கூட நான் எனக்கு இந்த அணுகுமுறையெல்லாம் தெரியும். இன்னும் 10 ஆண்டு 15 என்ன நடக்குன்னு தெரியும், குறைஞ்சபட்சம் தெரியும். அதுக்கு எனக்கு தெரியாது. ஒரு சிஸ்டமேட்டிக் ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணி இது பண்ண கூட டிக் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா அதிக டிக் பண்ண தான் ஆகும். அவங்ககிட்ட பணம் கொடுக்க. உதாரணத்துக்கு நான் என்னுடைய சொத்து, நான் வழக்கறிஞர் தான், அத்தனை டாக்குமெண்ட் இருக்குது. சொத்து ஊட்டியில் என்னுடைய 2 ஏக்கர் சொத்து இருக்குது, கரையும் பண்ணேன், எல்லாம் பக்காவாக இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. கடைசியாக எல்லாம் ஓகே டிக் ஆகுதுன்னா அங்கே 1 லட்சம் காசுக்கு தான் டிக் பண்ணாங்க. தாவே காட்சியில் இருக்குது சார். நீங்கள் தாவே காட்சியில் நீங்கள் 10 நாளில் இப்போ பார்த்தீங்களா எத்தனை பேரை வந்து அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். இதெல்லாம் வந்து முதல்வன் படம் மாதிரி கிடையாது சார். இது யதார்த்தம் வேற சார். மாறும் சார், மாற்றுவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. மாற்றம் முன்னேற்றம்ங்கிற மாதிரி அடுத்து எல்லாமே மாறப்போகுது. அடுத்த சில மாதங்கள்ல சில வருடங்கள்ல ஒரு வாத்தியர்கிட்ட வந்து அதை சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஒரு விகோ வகுப்பாளர்கிட்ட சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். அது கான்செப்ட் இஸ் பாலிடிக்ஸ்க்காக பண்ணுறது. அது எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியும். விமர்சனம்னா ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு ரைட்டு தப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். அப்படி பார்வையில் நான் பார்க்க மாட்டேன். இது கரெக்டு தப்புன்னு சொல்லுவேன். அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல இது பொலிட்டிக்கலுக்காக சொல்கிறது. மாற்றம் நாங்கள் தான் விஜய் சொன்னார் அது மாதிரி கான்செப்ட் ஏமாற்றுவது அப்படின்றது இதெல்லாம் இல்லை. இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும் சார். சார் யூகேயில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். நண்பர் ஒருத்தர் நைட்டு பேசினார். அவர் அந்த இடத்துல கூட ரோடு போகிறதுல கம்சன் இருக்குது சார். லண்டனில் அமெரிக்காவில் கம்சன் இருக்குது சார். இட்ஸ் பேட்டர்ன். இது வந்து மாற்ற முடியாது. யாரும் ஒருவரும் மாற்ற முடியாது சார் பூமியில். அப்படி பார்க்குற போது ஊழலை ஒழுங்குபடுத்துவோம், மாற்றத்தை கொடுப்போம்னா அது கான்செப்ட் பாலிடிக்ஸ் ஒத்து வரும். ஏன்னா அதுக்கான முகமும் அதுக்கான ரோலும் அண்ணாமலை தான், வேற எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் ஒர்க்கை செய்யலைன்னா இந்த குரூப்பை வந்து எதிர்த்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா திமுக வெரி ஸ்ட்ராங். அதுக்காக நீங்கள் அலட்சியமாக இடப்பட முடியாது. ஏன்னா அவங்க எப்பவுமே வெற்றிக்கு பிறகு தோல்வியில் தான் வந்து ஏன் திமுக பயணிச்சுவேன், எங்களுடைய க்ரோத் என்னன்னு தெரியும். அப்போ தான் சுய பரிசு செய்வாங்க, என்டையர் சீசனே மாற்றுவாங்க. ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய சவாலுக்கும் யாரும் எதிரிகளை அசால்ட்டாக எடுத்துக்கூடாது. அதே மாதிரி அதிமுக மிகப்பெரிய பலவீனம் இருக்க போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான விஷயங்களை யார் வரும் செய்வாங்க. அப்புறம் எடப்பாடி செய்வதற்கான முத்தனையும் மூவ் பண்ணுவார். அவங்க சராசரியாக ஒரு ஓட்டை டார்கெட் பண்ணுவாங்க. அதுவே மாற்று கட்சிகள் இத்தனை போட்டிகள் இத்தனை கட்சிகளை கடந்து அவர் வந்து ஒரு ஸ்பேஸை பிடிக்கணும். கிட்டத்தட்ட அவருக்கான ஓட்டை 20 ஓட்டு வரும். அப்படி வருதுன்னா இங்கே தாவேகா, திமுக, அதிமுக மாற்று கட்சி ஓட்டு தான் அறுவடை பண்ணணும். அப்புறம் காமன் பீப்புள் ஓட்டு, அப்புறம் மாற்றத்துக்கான ஓட்டு. இப்படி பண்ணி கொண்டு தான் சார் அந்த இடத்துல பிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த கான்செப்டும் அந்த கான்செப்ட் ஒப்பிடப்பட வேண்டாம். இவர் பார்ட்டி இந்த டிசம்பர் 4ஆம் தேதி பண்ணியிருக்கான்னு சொன்னால் ப்ராப்பராக முன்னாடி யாரோ ஒரு முனிஷன் கான்செப்டில் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அஃபிடவிட் போட்டால் முடிஞ்சு போச்சு சார். அப்படின்னா இப்போ தான் வந்து பேஸ் ஒர்க் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். அண்ணன் சீமானுடைய கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா அண்ணாமலையை நோக்கி இளைஞர்கள் ஒரு பக்கம் வர தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி இளைஞர்கள் பெருவாரியாக சீமானுக்கும் வந்து ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருந்தாங்க. விஜய் வந்த பின்பாக அதுவுமே வந்து அங்கே ஷிஃப்ட் ஆனதையும் நம்ம பார்த்தோம். 4% தான் வந்து வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அப்போ இன்னும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சதுனால சீமான் இதுக்கும் பாதிப்பு இருக்கா? கண்டிப்பாக அவர் ஒரு நண்பரிடம் கலந்துக்கிறப்போ சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஆரம்பிச்சது அவர் உடன்படல. அண்ணாமலை அவர்களே பெரிய எலெக்ஷனத்தில் ஒரு மிகப்பெரிய உதவியை சீமான் செய்திருக்கிறார். அப்படி செய்தபோது கூட இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சது சீமானுக்கு உடன்பாடு இல்லை. நமக்கு இன்னும் கொஞ்சம்
பாதிப்பு இருக்கிறத உணரப்பட்டதாக நான் கேள்விப்படுறேன். ஆனால் கட்டாயம் சீமானாருக்கு பாதிப்பு உண்டு, விஜய்க்கும் பாதிப்பு உண்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட 6% 7% ஓட்டு வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. அவர் கிட்டத்தட்ட வந்து 20% ஓட்டுகளை தனக்கான இதை ஒர்க் அவுட் பண்ண சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இன் ஃபீல்டு பாலிடிக்ஸ், அதில் தான் வெற்றி வரணும் இல்லையா. அதை தாண்டி வந்து இதெல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து அவர் முழுமையாக கட்டறிஞ்சவர், அதை பயன்படுத்தக்கூடிய நபர். அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 5% தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும், ஒரு பெரிய மாயை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் பொலிட்டிஷனாக வந்தவங்க, இவர் வந்து சினிமா ஹீரோ சார். சினிமா என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அவனுக்கு ஒவ்வொன்றும் ஒரு விஜயை பற்றி ஒன்று இசை பிடிக்கும், இல்லை அவன் நடிப்பு பிடிக்கும், ஏதோ விஷயத்தில் அவன் அடிக்ட் ஆகிருப்பான். ஸோ அவன் வந்து அந்த இதில் பார்ப்பான். ஆனால் உங்களை பொலிட்டிஷன் தான் பார்ப்பான். அதில் ஈர்ப்பு சக்தியை கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சவால் இருக்குது. ஸோ இளைஞர்கள் ஜென்சி ஓட்ஸ் வந்து நீங்கள் கவர்ந்து மொத்தமாக வந்துடும்னா சீமான் பின்னாடி அண்ணாவோட வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா இங்கே சினிமா பாகம் இருக்குது. நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து இசை வளர்க்க சமுதாய சேர்ந்த சிவகார்த்திகேயன் கூட வரலாம். ஸோ அது ஒரு சான்ஸ் இருக்குது. அவருக்கு அரசியல் ஆசை இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ஹீரோக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படிலாம் வந்துச்சுன்னா சவால்கள் இன்னும் அதிகமாகும். அண்ணாமலை அந்த இடத்தை பிடிப்பதற்கு நிறைய விதமான விஷயங்களை அவர் கடக்கணும்னு பார்க்குறேன். மிஸ்டர் அண்ணாமலை, நீங்கள் வந்து வீட்லேயே இருக்காமல் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து மக்களை சந்திக்கணும் அப்படின்னு தான் வந்து திருநாவுக்கரசு சார். அதை விட அண்ணாமலை சார், அண்ணாமலை எதிர்பார்க்குறேன் சார். இந்த ராக் மாதிரி அவர் பேச பழைய மாதிரி தான் சார் எதிர்பார்க்குறாங்க. இந்த சாஃப்ட் பாலிடிக்ஸ் எதிர்பார்க்கல சார். சாஃப்டாக பேசுறது கொள்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல சார். ஒரு நடிகை அதிரடிக்கான தலைவன் தான் அண்ணாமலை, சாஃப்டான பாலிடிக்ஸ்க்கான தலைவன் அண்ணாமலை சார். அப்படி பண்ணார்னா மாற்றத்துக்கான நான் மாறிட்டேன் கான்செப்ட்டுக்கு ரொம்ப ஒருநிலைப்படுத்திருக்கார். ஆனால் ஒருநிலைப்படுத்தணும் ரஜினி இது பாபா படம் ஒர்க் அவுட் ஆச்சா? ஆனால் பாட்சாலேருந்து படையாப்புலேருந்து எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை. ஒரே கான்செப்ட், ஜெயிலர்லேருந்து எல்லாமே எல்லா படம் பாருங்கள் ஒரே சேம் பேட்டர்னில் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மாற்றிருக்கும் கொண்டு வந்தாங்க, அதே ஓடிட்டு ஆயிடுச்சு. அது மாதிரி அண்ணாமலை பொறுத்தவரை அந்த கான்செப்ட் தான். அதை கடந்து நீங்கள் சாஃப்ட் பாலிடிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சவால் இருக்கும். அண்மையில் லதா ரஜினிகாந்த் கூட ஒரு இயக்கம் மக்கள் மேடை அப்படின்னு வந்து ஆல்ரெடி இருந்ததை இன்னொரு ஆக்டிவ் கொண்டு வரத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க. கூடுதலாக இன்னொரு செய்தி என்னன்னா, ராகவா லாரன்ஸ் வந்து இப்போது அண்ணாமலை பக்கம் வர போகிறாரா, இல்லை வந்து தாவேகா கட்சியில் சேர போகிறாரா அப்படிங்கிற ஒரு ரூமர் கூட வந்து போயிட்டுருக்கு. நான் 10ஆம் தேதி அறிவிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் 10ஓ 12ஓ அவர் வந்து இந்த மாதிரி நான் அஃபிஷியலாக சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு பெரிய டேட்டாங்க, அது பெரிய ஸ்டோரிங்க. அது அதனால் சிம்பிளாக சொல்லுவோம் ஒரு வார்த்தைன்னா, ஏதோ ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் பெரிய டேட்டா அது. அதெல்லாம் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, விமர்சனம். அதில் பெரிய டேட்டா இருக்குது. சரி, லதா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அது வந்து என்ன, நாளைக்கு ஒரு காலம் வந்து அண்ணாவோட கூட்டணி கூட சேரலாம். ரசிகர்கள்லாம் ரஜினிகாந்துடைய ரசிகர்களாக இருக்காங்க. இன்னைக்கு விஜயுடைய வளர்ச்சி இப்படி இருக்குது, அந்த ஓட்டுகள் வந்து நாளைக்கு இது பண்ணுறதுக்காக அண்ணாமலை கூட பிற்காலத்தில் ஆதரிக்கலாம், இல்லை அவங்க தனித்துவமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நோக்கம் இருக்குது, ஒரு கோல் இருக்குது. அதுக்காக இந்த முன்னோட்டமாக பார்க்குறேன். ஏன்னா ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கு இருக்கிற பொருள் ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கும் இருக்காங்க. அவங்கள ஆதரவாளர் உலகம் முழுக்க இருக்காங்க. அவர்களை ஒருங்கிணைப்படுத்தணும். ஸோ அதுக்கடுத்து வந்து அரசியல் படுத்த நோக்கத்திற்காக செஞ்சுவது பிற்காலத்துக்கு வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களே கூட ஏதோ ஒரு ஆசையாக கூட நிற்கலாம். எதுவும் நடக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஆரம்பிக்கணும்னு பார்க்கலாம். எதுவும் நடக்கும். அரசியலில் என்ன நடக்க போகுதுங்கிறத வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம். அதே மாதிரி காண்டெல்லாம் சொன்னேன், காண்டெல்லாம் இல்லை பிரதர். அண்ணாமலை என்னை விட ஒரு நானே அடுத்ததுல சொல்லிட்டேன். நீங்க அண்ணாமலை உங்களை நம்புறாரோ இல்லையோ, அண்ணாமலை ஆதரவாளர்களும் அண்ணாமலை ஃபேன்ஸும் உங்களை கடுமையாக வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அது நம்ம கமெண்ட்ஸில் பார்க்குறோம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஆதரவு. பொய் பேசக்கூடாது பிரதர். நாவுக்கரசும் பேர் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு போய் பேசக்கூடாது. கிட்டத்தட்ட அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணதில் என் பொருளாதாரம் இழந்திருக்கேன். பச்சை சொல்ல போனால் என் பொருளாதாரத்தில் இழந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்துங்க. அப்படின்னா எனக்கு மனவலி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அண்ணாமலை இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. மிக்க நன்றி. என் தமிழ் தோழர்களுக்கும் அன்பு சகோதரருக்கும். Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.